அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, புட்டு எப்படி செய்தான் பார்க்க போகிறோம். அதுவும் கடையில் வாங்கி செய்கிற புட்டு மாவில் செய்யாமல் வீட்லேயே அரைச்ச பச்சரிசி மாவில் வந்து சூப்பராக பர்ஃபெக்டாக இந்த புட்டு எப்படி செய்தான் பார்க்க போகிறோம். நார்மலாக செய்கிற மெத்தட் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹெல்த்தியாக பார்க்கறதுக்கே நல்லா அட்ராக்டிவாக குட்டீஸ்லேருந்து எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி இந்த புட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ண இன்றைக்கி நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த புட்டு செய்யறதுக்காக நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன். இது நார்மலாக நான் வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு தான், கடையிலலாம் வாங்கலை. ஒருவேளை உங்களுக்கு கடையில் வாங்கின மாவு வந்து அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான நல்லா உப்பு போட்டு ஃபஸ்ட்டு சும்மா அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க, தண்ணி ஊற்றாமல். அதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சமாக தெளித்து விட்டு இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. மொத்தமாக தண்ணி ஆட் பண்ணிடக்கூடாது, அப்புறம் சப்பாத்திக்கு மாவு பிசையாமல் நல்லா ரொம்ப கட்டியாகிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நீங்கள் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடும்போது உங்களுக்கு சின்ன சின்ன கட்டியாக வரும். அப்போ அந்த கட்டியை நல்லா உடச்சி விட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. சாஃப்டாக உங்களுக்கு அது பிசையும் போது தெரியும், நல்லா சாஃப்டாக வரும். இது எப்படி கரெக்டாக அந்த புட்டு இது வந்துச்சு எப்படி கண்டுபிடிங்க? இப்படி பிடிச்சா உங்களுக்கு இந்த கொழுக்கட்டை மாதிரி வரணும். விட்ட உடனே அப்படியே மாதிரி உதிரியாயிடும். அப்போ தான் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்மளுக்கு புட்டு மாவு ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி இந்த புட்டு மேக்கையில் தான் புட்டு செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு இதில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி எது வரைக்கும் ஊற்றணும்னு இந்த கோடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கிங்க. ஒருவேளை உங்ககிட்ட புட்டு மேக்கர் இல்லைன்னா நார்மலாக இட்லிலாம் செய்வோம்ல, அதில் இட்லி தட்டு போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு துணியை வச்சுட்டு ஈரத்துணி வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் இது செஞ்சு வச்சு இந்த மாவு போட்டுக்கலாம். பண்ணி வச்சு இந்த மாவை இதில் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் வந்து ஒரு சீல் மாதிரி கொடுப்பாங்க பார்த்தீங்களா, இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்கலாம். அது போட்டுட்டு நான் வந்து கொஞ்சம் தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் லேயராக நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த புட்டு மாவை போட்டுக்கிட்டு மறுபடியும் ஒரு லேயர் தேங்காய், புட்டு மாவு, ஃபைனலாக தேங்காய், அது மாதிரி போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் அப்படி பண்ணும்போது இந்த மாவு நீங்கள் போடுறீங்க பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது, ப்ரெஸ் பண்ணிடாதீங்க. அப்படியே நீங்கள் எப்படி போடுறீங்களோ அதே மாதிரி விட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஃபில் பண்ணி வச்சுருக்கோம் இந்த மாவு, இந்த குழா வந்து இதில் ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ஹோல்லேருந்து ஆவி வரும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ அந்த ஹோல் பாருங்கள், அந்த ஹோல்லேருந்து ஆவி வருது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆவி வருது பாருங்கள். ஆவி வரும்போதே கூடவே நல்ல அந்த புட்டு வாசனை வரும். அந்த வாசனை வரும்போதே உங்களுக்கு தெரியும் இது ரெடி ஆயிடுச்சுன்னு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நார்மலாக ப்ரிப்பேர் பண்ணுற புட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். அடியில் வந்து ஒரு குச்சி இல்லைனா ஸ்பூன் ஏதாவது வச்சு கொஞ்சம் ஸ்லோவாக அப்படியே தள்ளி விடுங்க, அப்போ வந்துடும். பாருங்கள், ரெண்டாக டிவைட் ஆகி வந்திருக்கு. ஏன் ரெண்டாக வந்திருக்குன்னா, நம்ம அந்த தேங்காய் போட்டோம் பார்த்தீங்களா, தேங்காய் துருவு வந்து லேயராக போட்டோம், அதனால தான் டபுள் இதுவாக வந்திருக்கு உங்களுக்கு. இப்போ நான் கேரட் புட்டு செய்ய போகிறேன். இந்த புட்டுக்காக ஒரு சின்ன கேரட்டை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணி எடுத்ததை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குங்க. கொஞ்சம் ரிச்சாக ஹெல்த்தியாக இருக்கணுமே சொல்லிட்டு நான் கொஞ்சம் நட்ஸ் எடுத்திருக்கேன். பாதாம், முந்திரி, பிஸ்தா, அது போட்டு நல்லா கொரன்னு இடித்து எடுத்து வச்சுருக்கேன். என் பசங்க வந்து நட்ஸ் அப்படியே கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி போட்டு நான் இது ஒரு லேயராக போடலாம்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். எப்படி நம்ம தேங்காய் வந்து லேயராக போட்டோம், அது மாதிரி இந்த நட்ஸையும் லேயராக போடலாம்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கேரட் புட்டுக்காக நான் இதில் ஒரு அரை கப் அளவுக்கு நான் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த கேரட் பேஸ்ட்டு, அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா அந்த கட்டிலாம் ஃபார்ம் ஆகாத மாதிரி நல்லா உடச்சி விட்டு நல்லா பெசரி விடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம எப்படி புட்டுக்கு மாவு ப்ரிப்பேர் பண்ணோம் அதே சேம் மெத்தடு தான். அதில் நம்ம தண்ணி ஊற்றுவோம், தண்ணிக்கு பதிலாக இதில் இந்த கேரட்டை போடுறோம், அவ்வளோதான். இந்த மாவுக்கு எனக்கு வந்து இந்த கேரட் வந்து கரெக்டாக போயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃபுல்லாக நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். கரெக்டாக பாருங்கள், இந்த பக்குவம் வந்துடுச்சு. இப்போ நம்ம கேரட் புட்டுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. தண்ணி இதில் சுத்தமாக சேர்க்காதீங்க. அந்த கேரட்டு அதிலேயே அந்த தண்ணி கொஞ்சம் லைட்டாக இருக்கும்ல, அதுவே இதுக்கு கரெக்டாக போயிடுச்சு. ஸோ தண்ணி வந்து சேர்த்துறாதீங்க. அதிலே போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்தது சேம் ப்ராசஸ் தான். ஃபஸ்ட்டில் நம்ம புட்டுக்கு எப்படி நம்ம பண்ணோம், அந்த குழாயில் ஒரு லேயர் வச்சோம்ல, அதே மாதிரி லேயராக வச்சுருங்க. நான் எக்ஸ்ட்ரா இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு லேயரை இந்த நட்ஸ் பவுடரை ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்தோம்ல புட்டு, சேம் மெத்தடு தான். அதே மாதிரி நான் இதை குக் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ நம்ம கேரட் புட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பீட்ரூட் புட்டு செய்யலாம். இதுக்காக நான் ஒரு பாதி அளவுக்கு பீட்ரூட்டை இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன்.
இப்போ பீட்ரூட்க்கு புட்டு அந்த மாவு நம்ம ரெடி பண்ணிட்டோம். சேம் ப்ராசஸ் தான். அந்த கேரட்க்கு நார்மல் புட்டுக்குலாம் எப்படி நீங்க ரெடி பண்ணீங்களோ, அதே சேம் ப்ராசஸ் தான். இதுக்கு வந்து தண்ணி சுத்தமா ஆட் பண்ண வேணாம். அதே மாரி தான் கேரட்க்கு எப்படி பண்ணோம் அதே மாரி தான். அந்த தண்ணிக்கு பதிலா இந்த பீட்ரூட் இருக்கு பார்த்தீங்களா, அது கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து எந்த அளவுக்கு இந்த பதம் வருதோ, அந்த அளவுக்கு நீங்க பீட்ரூட் சேருங்க. சேர்த்துட்டு இந்த மாரி நல்லா அந்த பக்குவத்துக்கு கொண்டு வந்துருங்க. இப்போ இந்த ரெடி பண்ணி வச்சிருந்த மாவ இதில நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஒரு லேயர் தேங்காய் போட்டுக்கோங்க. ஒரு லேயர் மாவு. மறுபடியும் அந்த நட்ஸ் பவுடர் பண்ணி வச்சிருந்தோம்ல, அது ஒரு லேயரா போட்டு மாவு போட்டு ஃபைனலா தேங்காய் போட்டு மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பீட்ரூட் புட்டும் ரெடி ஆயிடுச்சு. கலரே பாருங்க சூப்பரா அட்ராக்டிவா இருக்கு பாருங்க. இந்த கலர பார்த்தோனே சாப்பிட தோணும். அந்த அளவுக்கு இது சூப்பரா இருக்கும். கலர் மட்டும் இல்ல, இதில நம்ம ஹெல்த்தியான இன்கிரீடியன்ட்ஸும் ஆட் பண்ணியிருக்கோம். கேரட்டு, பீட்ரூட்டு, நட்ஸு சொல்லிட்டு எல்லாமே ஹெல்த்தி தான். ஸோ இத நம்ம தாராளமா சாப்பிடலாம். பசங்களுக்கும் குடுக்கலாம். பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கு பாருங்க. அவ்வளோதான். இப்ப நம்ம புட்டு ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டா இருக்கு பார்த்தீங்களா, அதில எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் மாவு மிச்சம் இருந்தது. அத நான் லேயரா போட்டேன். அவ்வளோதான். இப்ப நம்ம சூப்பரான புட்டு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து புட்டு மேக்கர் இல்லன்னா நீங்க கவலைப்படாதீங்க. நார்மலா இட்லிலாம் செய்வோம்ல, அதில கூட நீங்க செய்யலாம். எப்படி இருந்தாலும் இந்த புட்ட உடைச்சு தானே சாப்பிட போறோம். ஸோ அதில நீங்க செஞ்சுக்கிங்க. பட் இந்த பீட்ரூட் அந்த கேரட் அத ஆட் பண்ணி நல்லா ஹெல்த்தியா ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்க புட்டு செய்யணும்னு நெனச்சா கண்டிப்பா இந்த மெத்தட ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.